My dear students, this is Class 12 Maths Chapter 5 Exercise 5.3 பார்க்க போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் நம்ம இங்கே படிச்சிடுவோம். ஐடென்டிஃபை த கொனிக் ஃப்ரம் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கொனிக். பாருங்கள், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கொனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ்ஒய் ப்ளஸ் சிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இஒய் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு 0. ஓகே, இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் கொனிக். ஓகே, இப்போது 8 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 ரூல்ஸ் நீங்கள் தரவாயிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த எக்ஸசைஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7. இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் யார்? ஏ. ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் யார்? சி. அப்போது இந்த இடத்துல ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி. ஓகேவா? ஏவும் சியும் ஈக்குவலாக இல்லை. அப்புறம் ரெண்டுமே ஆப்போசிட் சைன். ஏ அண்ட் சி ஆர் ஹேவிங் ஆப்போசிட் சைன். புரியுதுங்களா? ஸோ இப்படி இருந்ததுன்னா இது வந்து ஒரு ஹைப்பர்போலா. எந்த ரூல் சொல்லுது? ரூல் நம்பர் 4 படிங்க. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அண்ட் ஏ அண்ட் சி ஆர் ஆப்போசிட் சைன்ஸ் இஸ் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் த ஹைப்பர்போலா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ஹைப்பர்போலான்னு சொல்லிடலாம். It is an hyperbola. புரியுதாப்பா? சரி, செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. என்டையர் ஈக்குவேஷனை 3 ஆல் டிவிஷன் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4/3x ப்ளஸ் 3/3 1 வந்துடும். அப்போ ஒய் ப்ளஸ் 10/3 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஏ ஈக்குவல் டு சி. புரியுதா? ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1. அடுத்து பி ஈக்குவல் டு 0. தெர் இஸ் நோ எக்ஸ்ஒய் டேர்ம். அதாவது எக்ஸ்ஒய் டேர்ம் இதுக்குள்ளே இல்லை, அதனால் பி ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி வந்ததுன்னா இது ஒரு சர்க்கிள். எந்த ரூல் சொல்லுது? ரூல்ஸில் போய் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1 அண்ட் பி ஈக்குவல் டு 0. மீதி எதுனா வந்துட்டு போட்டோம் நமக்கு. பாருங்கள், இந்த 3 விஷயம் வந்துச்சா? ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுதா? அப்போ கன்ஃபார்மாக இது ஒரு சர்க்கிள்னு சொல்லிடலாம். இட் இஸ் அ சர்க்கிள். சரி, நம்ம 3வது கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. இப்போ நல்லா கவனிங்க. இதுதான் நம்மளோட ஏ, இதுதான் நம்மளோட சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள், இதுவும் ப்ளஸ்ஸு. போத் ஆர் ஹேவிங் சேம் சைன். ஏ அண்ட் சி ஹேவிங் சேம் சைன். ஸோ இப்படி இருந்ததுன்னா இது ஒரு எலிப்ஸு. எந்த ரூல் சொல்லுது? ரூல் நம்பர் 3 பாருங்கள். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அண்ட் ஏ அண்ட் சி ஆர் ஹேவிங் த சேம் சைன். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் அண்ட் எலிப்ஸு. ஓகேவா? சரி, சொல்லிடலாம். இட் இஸ் அன் எலிப்ஸு. கொஷின் நம்பர் 4 போயிடலாம். கொஷின் நம்பர் 4ல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. பாருங்கள், தெர் இஸ் நோ எக்ஸ்ஒய் டேர்ம். அதாவது ஏ யார்? 1, சி யார்? அதுவும் 1. அப்போது பி யார்? அதாவது எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லவே இல்லை. ஸோ இந்த 3 வந்துட்டாலே இதை வந்து நம்ம சர்க்கிள்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1 அண்ட் பி ஈக்குவல் டு 0. அதாவது நோ எக்ஸ்ஒய் டேர்ம். ஸோ இட் இஸ் எ சர்க்கிள். ஓகேவா? எந்த ரூல் சொல்லுது பாருங்கள்? ரூல் நம்பர் 1. ஏ ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1 அண்ட் பி ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டாலே போதும், அது நம்ம சர்க்கிள்னு சொல்லிடலாம். சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோமா? கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க? 11x ஸ்கொயர் மைனஸ் 25y ஸ்கொயர் மைனஸ் 44x ப்ளஸ் 50y மைனஸ் 256 ஈக்குவல் டு 0. சரியா? பாருங்கள், இது நம்மளோட ஏ, இது நம்மளோட சி. ரெண்டுமே வேறு வேறு. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி அண்ட் போத் ஆர் ஏ அண்ட் சி
having opposite sides. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் தாராளமாக இது வந்து ஹைப்பர்போலான்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு ரூல் நம்பர் 4 ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரூல் 4 என்ன சொல்லுதுன்னா, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சின்னு வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் வந்ததுன்னா அது வந்து கன்ஃபார்மாக ஒரு ஹைப்பர்போலா. இட் இஸ் அண்ட் ஹைப்பர்போலா. ஓகே, சரி, கொஷின் நம்பர் 6 போய்டுமா? இப்போ கவனிச்சிங்கன்னா இதில் ஏ இல்லை, ஸோ ஏ ஈக்குவல் டு 0. ஓகேவா? சி இருக்குது, இதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அப்போ சி ஈக்குவல் டு 1. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று 0, அப்புறம் தெர் இஸ் நோ XY டேர்ம் பாருங்கள், பி ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி வந்திருந்தால் ஏ அல்லது சி ரெண்டுத்தில் எதுனா ஒன்று 0 அண்டு பி இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி வந்ததுன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஈல்ட்ஸ் த பெரபோலா அண்டர் ஸ்டடி. ஓகேவா? ஸோ பெரபோலா அப்படின்னு சொல்லிடலாம். பெரபோலா. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.